இந்த சால மீனை அவியல் வைக்க போகிறேன். இவ்வளவு தேங்காய், இவ்வளவு சின்ன உள்ளி, இவ்வளவு ஜீரகம், இவ்வளவு வெள்ளைப்பூடு, இவ்வளவு மஞ்சப்பொடி, இவ்வளவு வத்தல் பொடி, கொஞ்சம் நல்ல மிளகு பொடி. நான் என்ன செய்வேன்னா இவ்வளோதான் முதல்ல அரைப்பேன். அரைச்சி கொஞ்சோண்டு கிழங்கு எடுப்பேன். இந்த மசாலையில் கொஞ்சம் கிழங்கு கரைப்படுத்தி வச்சுட்டு இந்த வெங்காயம் இந்த சின்ன உள்ளியை போட்டு ரெண்டாவது ஒரு தட்டு தட்டும் அவியலுக்கு அரைச்சது மாதிரி அரைக்கணும். அவியலுக்கு நான் அரைச்சி ஒரு நாள் காட்டி தரேன். இவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு 2-3 தட்டு தட்டேன். இவ்வளவு அரைப்பு கிழங்குக்கு நான் வச்சுருக்கேன். இனி என்ன செய்யணும்? சின்ன உள்ளி இதை போட்டு ஒரு அரை அரைக்கணும். அரைச்சிட்டு வரேன் மீன் அவியலுக்கு. மீனை போட்டாச்சு. நான் மீன் போட்டுறேன். புது மீன் துடிக்க துடிக்க உயிர் இருந்துக்கிட்டு இப்படி இப்படி ஆடிச்சு. மசாலா இனி புளி அளவு புளி அளவு நான் ஊத்துறேன் தண்ணி. ஒரு எலுமிச்சம்பழம் அளவு. நிறைய ஊற்றணும்னு இல்லை. இது அவியல் தானே. இவ்வளவு புளி தண்ணியாக கலைச்சனால இவ்வளவு. இன்னும் தண்ணி அளவா அது வத்தணும். மீன் வெந்து அது வத்தி வரணும். மாங்காய் இவ்வளவு மாங்காய், பச்சை மிளகு 2 பச்சை மிளகு இவ்வளவு. இனி அளவா உப்பு உப்பு தான் நான் போடுவேன். இனி நல்லா வெந்து வந்த பிறவைக்கு தாளித்து ஊற்றணும். இனி அடுப்பில் வைக்க போகிறேன். அவியல் மீன் நல்லா வத்த வச்சு எடுத்தாச்சு. எண்ணெய் அதே மாதிரி கூடாது இல்லாமா கண்டாண்டா அப்படியே இருக்கு. அப்படியே எடுங்க நீங்கள். இவ்வளோ வேணும் எண்ணெய் ஊற்றேன். ஊற்றியாச்சா? அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? எப்படி கிண்டிட்டு கருவேப்பிலையை போட்டுட்டு இந்த கருவேப்பிலையோடி கோரி எடுக்கணும். இதை மூடி வச்சுட்டு உடனே மூடி வச்சிடணும். 10 நிமிஷம் கழிச்சு இப்படி திறந்து இப்படி பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்ப்போம். மரிச்சினி கிழங்கு ஒரு கிழங்கு வாங்கிட்டு வந்தேன். மார்க்கெட் கிழங்கு. இனி வெட்ட போகிறேன். கிழங்கு கறி வைக்க இவ்வளவு தண்ணி, இவ்வளவு கிழங்கு. உப்பு போட்டு வேக வைக்கணும். நிறைய தண்ணி வச்சு அவிக்கணும். ஏன்னா தண்ணியை நம்ம வடித்து எடுத்துருவோம்ல. அது வந்துட்டு நல்லா வந்துட்டு பூ மாதிரி வந்துட்டு எப்படி நசுக்கி எடுக்கணும். அப்போ இந்த தண்ணி என்ன இருக்குல்ல இதை வடித்து எடுத்துடணும். நல்லா வடித்து எடுத்துடணும். இந்த அரைச்சி வச்சா இந்த மசாலா சொன்னேன்ல, தேங்காய், ஜீரகம், கொஞ்சம் வெளுத்துள்ளி, மஞ்சள், வத்தல், அவ்வளோதான். இது சின்ன உள்ளி இதில் போடலை. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த ருசி வர்றதுக்கு ஒரு சொட்டு புளி நான் ஊற்றேன். நிறைய ஊற்றக்கூடாது. ஒரு சொட்டு நான் ஊற்றேன். இவ்வளோ புளியும் ஊற்றிக்கிடணும். ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம். சரியா? இனி என்ன கட்டை நான் சப்பாத்தி கட்டை வச்சுருக்கேன். இனி வாங்குவேன் நான் மத்தை. இதை இப்படி கரைஞ்சிடணும். நல்லா பூ மாதிரி சூப்பராக வந்துடும். இப்படி இது நல்ல கிழங்கு தான். உங்களுக்கு வேவாண்டா கரும்பு போல சவைக்கணும்னா நீங்கள் அப்படியே விட்டுருங்க. உங்களுக்கு வேவணும்னா மசியலாக வேணும். கிழங்கு மசியலாக இருக்கணும். அப்போ மீன் குழம்புல விட்டு திண்ணியது ருசியாக இருக்கும். மசக்கியாச்சு. தெரியுதா? மசக்கிட்டேன். மசக்கியாச்சு. இனி என்ன செய்யணும்? கொஞ்சம்
கருவேப்பிலையெல்லாம் எடுத்து ரெடியாக கொடுங்க. ஒரு சொட்டு கூட ஒட்டாது. கிழங்கு நம்ம செக்கி வச்சாச்சா. இதில் என்ன செய்யணும்னா தேங்காய் ஒரு சொட்டு கொஞ்சம் போதும், லேசாக போதும். போதும். கருவேப்பிலை கடுகு அவங்க இங்கே உள்ளவங்க சிலவங்க இப்படியே சாப்பிட்ருவாங்க. தாளிச்சு இதில் ஊற்றினாதான் ருசி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் கிழங்கே தின்றுடலாம். மீன் குழம்பு ஊற்றி சோறு கொஞ்சோல போதும். நாங்கள்லாம் கிழங்கு தின்னு தான் வளர்ந்தோம். நான் ஊற்றேன் எண்ணெய். இனி கிண்டு இனி சூடு பண்ணணும். மசாலா போட்டிருக்கோம்ல, அதனால இனி என்ன செய்யணும், அந்த இது பச்சை நாத்தம் அரைக்கும்ல, அதனால இங்கே வச்சு சூடு பண்ணணும். கருவேப்பிலை கருவேப்பிலை போட்டாச்சு. ஒன்று தண்ணியே ஊற்றக்கூடாது, இப்படியே கிண்டுதான். பச்சை வாசனை போயிடும். ஒட்டாது ஒட்டாது, ஒரு இது ஒட்டாது பாத்திரத்தில். அப்படி உப்பு பார்த்துக்கிடணும். உங்களுக்கு காணாட்டு நீங்கள் போட்டுக்கணும். ரெண்டாவது உப்பு காணாது, நீ எதுவும் வீட்டக்கூடாது. சரிங்களா? வெந்துச்சு. அது புளி எதுக்கு ஊற்றியோம்னா ருசியாக இருக்கும், கெட்டு போகாது. நாளை காலையில் வேற அந்த கிழங்கும் பழையதும் குடிப்போம். நாங்கள் கிழங்கும் பழையதும் மீன் வச்சு அப்படி சாப்பிடுவோம். என்ன டேஸ்ட்டாக இருக்குன்னு தெரியுமா? அவ்வளோதான், முடிஞ்சு கிடைக்கும். வாங்கி இப்படி செய்து மீன் குழம்பு வச்சு சாப்பிடுங்க. சூப்பர்.